மக்களை இந்த ஒரு பதிவு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வேணாயா அவர் செவ்வாய்க்கிழமை பேசுவார், சும்மா சும்மா அவரை சுரண்டாதீங்க, மனுஷன் எல்லாத்தையும் வேறு நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காப்புல, வேணாம் வேணாம் வேணான்னு எவ்வளவோ சொன்னேன். நம்ம பேச்சை யார் கேட்குறா? நம்ம பேச்சை யாருமே கேட்க மாட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்றுலாம் என்ன பேசிகிட்டு இருந்தாங்கன்னா, எது பேசினாலும் ஆதவர்ஜுனா அவர்கள் பேசுகிறாங்க, அமைச்சர் ரமேஷ் பேசுகிறாங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜ்மோகன் பேசுகிறாங்க, முதலமைச்சர் பேசவே மாட்டார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, நேற்று பேசுகிறாங்க. இன்றைக்கி என்னன்னா முதலமைச்சர் தான் பேசுகிறாரு, பேசிகிட்டே இருக்கும்போது பாதியில் போயிட்டாங்க. இல்லை எனக்கு புரியல, ஒரு பாயிண்டில் நின்றுங்க. ஒன்று பேச மாட்டாருன்னு ஒரு பாயிண்டில் நில்லுங்க, இல்லை பேசுகிறாரு பயங்கரமாக பேசுகிறாருன்னு சொல்லி ஒரு பாயிண்டில் நின்றுங்க. நேரத்துக்கு ஏற்றபடி இந்த பக்கம் அந்த பக்கம் மாறிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கா. இன்றைக்கி லைவ் வேறு முழுமையாக போட்டாங்களா, நேற்று லைவ் போட்டாங்களா? நம்ம என்ன சொன்னோம், அண்ணே லைவ் போட்டால் திமுகவுக்கு தானே குஜிலி மஸ்து நடக்கும், நீ லைவ் போடனே அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக நம்ம வீடியோக்களையும் கோரிக்கை வச்சோம். நம்ம கோரிக்கை நம்மள மாதிரி நிறையா பேரோட கோரிக்கை அத்தனையும் ஏற்றுக்கிட்டு லைவ் போட்டாங்க. ஏன் தெரியுமா லைவ் போடல? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓய்னு எவ்வளோ சவுண்ட் வந்துச்சு. இந்த மாதிரி அன்பார்லிமெண்ட்டான சில விஷயங்கள் அங்கே நடக்குது, அதை காட்சிப்படுத்த வேணாம் அப்படிங்கிறதுனால தான் லைவை கட் பண்ணாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, லைவ் போடுங்க நம்ம கேட்டோன்னே இது மக்களுக்கான அரசு தானே, உடனடியாக அந்த கோரிக்கையை நிறைவேற்றிட்டாங்க. இன்றைய தினம் முதலமைச்சர் விஜய் அவர்களோட உரை ரொம்ப பக்காவாக இருந்துச்சு, உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். அங்கங்கே சின்ன சின்ன வீடியோக்கள் பார்த்துருக்கலாம், இல்லை முழுமையான உரையை நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த பக்காவான உரை இருக்குல்ல, அதை டீகோட் பண்ணி பார்த்தா மனுஷன் ஆக்சுவலாக பேசும்போதெல்லாம் உட்காந்து அவ்வளோ நோட்ஸ் எடுத்து அந்த நோட்ஸ் அடிப்படையில் தன்னுடைய பதில் உரையை தயார் பண்ணியிருக்காருங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுதுங்க. அந்த உரையில் அவர் எவ்வளவு அழகா அடுக்கி இருக்காரு, எதனால இந்த உரை இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீகோட் பண்ணி பார்க்கலாம். ஒன் பை ஒன்னா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ள போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த சைகையை ஹைலைட் பண்ணுறாங்க. எனக்கு எடுத்தோன்னே முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன்னுடைய உரையை ஆரம்பிக்கும் போது எல்லாருக்கும் வணக்கம் சொல்வார்ல, சபாநாயகருக்கு வணக்கம், அவருக்கு வணக்கம், இவருக்கு வணக்கம் சொல்வார்ல. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களுக்கு எப்படி தெரியுமா வணக்கம் வச்சார்? தான் ஒரு எதிர்க்கட்சி ஏற்று பேசினா தான் எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு உரையை நிகழ்த்திய எதிர்க்கட்சி தலைவருக்கு வணக்கம் தான் சொன்னார். எடுத்தோன்னே கூப்பிட்டு நங்குன்னு கொட்டிட்டு தன்னுடைய உரையை ஆரம்பித்தார். ஏற்று பேசினா எதிர்க்கட்சியில் பாஸு, ஆக்கப்பூர்வமாக ஏற்று பேசினா தான் எதிர்க்கட்சி அப்படிங்கிறதா முதலமைச்சர் விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. ஆனால் நம்மளுக்கு அது புரியாது. ஏற்று பேசுகிறாங்க, ஏத்தாப்புல உட்காந்து கத்துவோங்க, ஏன்னா நாங்கள் எதிர்க்கட்சிங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப தெளிவாக ஒரு உரையை நிகழ்த்துறீங்க, தயவு செய்து மாட்டீங்க அப்படிங்கிற அந்த கோரிக்கை தான் தன்னுடைய உரையை ஆரம்பிக்கும் போது முதல்ல எதிர்க்கட்சி தலைவரோட உரையை ஒரே வார்த்தையில் முடிச்சு விட்டார் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இது ஒன்றா. ரெண்டாவது, இந்த மாமன்றத்தில் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக பதிவு செஞ்சார். ஷூட்டிங்லேருந்து டேரெக்டாக வந்தாலும் முதலமைச்சர் ஆக முடியாதுங்க, என்னை நோக்கி நிறைய விமர்சனங்களை அப்படி வைக்கிறீங்க. மேபி மறைமுகமாக இதான் அது உதயநிதி அவர்களுக்கு வேணால் செட் ஆகும். அவர் ஷூட்டிங்கில் இருந்தார், நடிகராக இருந்தார், அதுக்கப்புறம் திமுகவில் இளைஞரணி செயலாளர் அப்படிங்கிற போஸ்டிங் வந்தார், அதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆனார், அதுக்கப்புறம் அமைச்சர் ஆக்குனாங்க, அதுக்கப்புறம் துணை முதலமைச்சர் ஆக்குனாங்க. இப்போ வாரிசு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் இன்னைக்கு அவர் எதிர்க்கட்சி தலைவர். இன்னைக்கு அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறதுக்கும் வாரிசு தான் காரணம், அவர் நடிகராக இருக்கும் போதும் அரசியலாக மாறினதுக்கும் வாரிசு தான் காரணம். ஆனால் என்னோட பயணம் அப்படி கிடையாது. நான் ரசிகர் மன்றமாக இருக்கும்போது நலத்திட்ட உதவிகள் ஒரு பக்கம் பண்ணேன், மக்கள் மன்றமாக மாற்றி நலத்திட்ட உதவிகள் அப்படிங்கிறது வெவ்வேறு பேர்களில் வெவ்வேறு முறைகளில் என்னால் முடிஞ்ச நலத்திட்ட உதவிகளை இந்த மக்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ரெண்டாவது மிக முக்கியமானது, நான் நடிகராக இருக்கும் போதே மக்களோட உரிமை பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்துருக்கேன். மீனவர் போராட்டம், ஈழம் சம்பந்தப்பட்ட போராட்டத்தில் பங்கேற்றதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பங்கேற்றதாக இருக்கட்டும், அதாவது இந்த ஸ்டெர்லைட் ஆலையில் அந்த போராட்டம் நடக்கும்போது அதில் பாதிக்கப்பட்டாங்களா சில பேர், துப்பாக்கி சூடு சம்பவம் காரணமாக அவங்கள சந்தித்ததாக இருக்கட்டும். ஸோ என்னுடைய பயணத்தில் நான் அரசியலில் ஈடுபட்டதுனால தான், நான் சினிமாவில் நிறையா அரசியல் பேசுனதுனால தான் என்னுடைய படங்கள் நிறையா பிரச்சனை வந்துச்சு. ஸோ ஷூட்டிங்கில் டேரெக்டாக வந்தாலும் நான் முதலமைச்சர் ஆகலை, ஒரு பெரும் பயணம் செஞ்சதுனால தான் நான் முதலமைச்சர் ஆகியிருக்கேன், அது மக்களுக்கு தெரியுங்கிறத ரொம்ப தெளிவாக தன்னுடைய உரையில் இந்த மாமன்றத்தில் இந்த விமர்சனத்துக்கு தக்க பதிலடி கொடுத்துருக்காரு. இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பிரதானமான ஒரு விஷயம், 40 நாள் அந்த ஆட்சியில் எதுவுமே நடக்கலை, எதுவுமே மாறலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதாவது எதிர்க்கட்சி தலைவருங்கிற பேரை கூட சொல்ல மாட்டாருங்க. ஏன் சொல்ல மாட்டாருன்னா, நான் வேறு பாயிண்ட்டுக்கு வரேன் அது பின்னாடி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்கோம், சிங்க பெண்கள் சிறப்பு படையை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், போதைப் பொருள் தடுக்கிறதுக்கு தனியாக ஒரு படையை ஆரம்பிச்சிருக்கோம், 717 டாஸ்மாக் கடையை மூடியிருக்கோம், 200 யூனிட் கட்டணம் இல்லாமல் மின்சாரம் கொடுத்துருக்கோம், அம்மா உணவகங்களை நாங்கள் மேம்படுத்தியிருக்கோம், பத்திரப்பதிவு துறையில் நிறையா ஊழல் நடக்குது, போனால் தானே காசு வாங்கி மக்கள்கிட்ட, ஆன்லைனில்
பண்ணுறதுக்கான நிறையா விஷயங்களை போன ஆட்சியில் கொண்டு வந்தாங்க. கடைசியாக நாங்கள் அந்த ஆட்சியோட விஷயத்தில் ஆரம்பிக்கும் போதே அதில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்கோம். ரெண்டுக்கும் நடுவில் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. நிறையா தொழில்துறை முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காண்டி புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் உண்மையாகவே போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய உரையில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த 40 நாட்களில் இந்த ஆட்சியில் நடந்த பல்வேறு விதமான சாதனைகளை பட்டியலிட்டு பேசுனாங்க. ஏன்னா எதுவுமே நடக்கலை, எதுவுமே பண்ணலைங்கிறப்போ இதெல்லாம் நாங்கள் பண்ணோங்கிறது தன்னுடைய உரையில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. இது 3வது பாயிண்ட். இப்போ 4வது, உங்களுக்கு தான் ஒன்றுமே தெரியாதே, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. தற்குறிகள்ங்கிறத சொல்லி நம்மளை எல்லாருமே கிண்டல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நடக்குது இல்லை? ஆமாங்க, எங்களுக்கு தெரியாது தான். என்ன தெரியுமா தெரியாது? புதிய பணியிடங்களை உருவாக்க தெரியும், அதை விற்க தெரியாது. புதுசாக யாராவது இங்கேருந்து அங்கே மாறணும்னு சொன்னாங்கன்னா பணியிட மாறுதல் பண்ணோம்னா அந்த பணியிட மாறுதலுக்கு காசு வாங்க தெரியாது. கனிம வளங்களை பாதுகாக்க தெரியும், கொள்ளையடிக்க தெரியாது. அப்படியே போனீங்கன்னா கோவிலை நாங்கள் பாதுகாக்கணும், மேம்படுத்தணுங்கிறது எங்களோட எண்ண ஓட்டம். ஆனால் அந்த கோவிலோட அந்த நிதியை சுரண்டுறது, அந்த தங்கத்தை உருக்குறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம். நாங்கள் மிகைப்படுத்தப்பட்ட சில விஷயங்களை பேசுகிறதா செய்கிறதா சொல்கிறீங்க, அதெல்லாம் எங்கள் லிஸ்ட்லே கிடையாது. எது எங்களால் சாத்தியப்படுத்த முடியுமோ அதைத்தான் பேசுவோம், மிகைப்படுத்தி எங்களுக்கு எதுவுமே பேச தெரியாது அப்படின்னு சொல்லி எது இதெல்லாம் தெரியாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ, எது இதெல்லாம் எங்களால் செய்ய முடியும் தெரியும் சொல்கிறத ரெண்டுக்கு நடுவில் அவரோட பேச்சில் ரொம்ப அழகாக பிரித்து என்னால் கூட இவ்வளோ கோர்வையாக சொல்ல முடியலங்க. ரொம்ப அழகாக அவ்வளவு கோர்வையாக சொன்னாப்புல, அப்பா கேட்குறதுக்கு என்ன மாதிரி மனுஷன் வரு அப்படிங்கிற மாதிரி தான் அந்த உரையில் ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. இதுக்கு அடுத்து போனீங்கன்னா நிறைய விமர்சனங்களை முன் வச்சாங்கல்ல. மின் தடை நிறையா நடக்குதுங்கிறப்போ ஒரு நாளில் தடையெல்லாம் வராதுங்க, 10 நாளில் தடை வராது. ஆக்சுவலாக மின் மிகை மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது, ஆனால் அந்த பகிர்மானத்தில் பிரச்சனை இருக்குது. நிறைய இடங்கள்ல அந்த பீஸை பிடிங்கிட்டு போகிறதா இருக்கட்டும், நிறைய இடங்கள்ல அந்த ஓவர்லோடு காரணமாக அந்த பீஸ் தாங்காமல் இருக்கிறது, வேறு சில பிரச்சனைகள் நடக்குது. கூடிய விரைவில் அதை சரி பண்ணிடுவோம்னு சொல்லி ஆக்கப்பூர்வமான பதிலை சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் போராட்டத்தை பற்றி தன்னுடைய ரிப்ளையில் சொல்லியிருக்காங்க. என்னால் முடிஞ்ச இந்த நிதி பகிர்வில் என்ன செய்ய முடியுமோ நான் செஞ்சுருக்கேன். விரைவில் விவசாயிகளுக்கு நான் என்ன பண்ணுமோ நான் செய்கிறேன். இது விவசாயிகளுக்கு புரியும், தூண்டி விட்டு இந்த வேலை பார்க்குறாங்க, அதனால தான் இங்கே போராட்டம் நடக்குதுன்னு சொல்லி தன்னுடைய பதிலடியை கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாஜகவோட சமரசம் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கும் போது, பாஜகங்கிற கட்சியோட நாங்கள் எந்த சமரசமும் செய்ய மாட்டோம், ஏன்னா நாங்கள் யாரோட பி டீமும் கிடையாது, நாங்கள் மக்களோட டீம்ங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னார். பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சியை எதிர்க்கிறது வேறங்க, ஒன்றிய அரசோட நிர்வாக ரீதியான ஒத்துழைப்பு அப்படிங்கிறது வேற. ரெண்டையும் ஒன்றா போட்டு முடிச்சு போட்டுக்காதீங்க. அதை ரெண்டையுமே நீங்கள் ஒன்றா பண்ணதுனால தான் நீங்கள் எதிர்க்க கட்சியில் உட்கார்ந்துருக்கீங்க. ரெண்டுக்கு நடுவில் வேறுபாடு புரிஞ்சு நம்ம அரசியல் பேசுகிறோம், அரசியல் பண்ணணுங்கிற தன்னுடைய நாகரிகமான பதிலடியை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த தேசிய கீதத்தை நீங்கள் இப்படி பாடிட்டீங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, அந்த மாதிரி பண்ணிட்டீங்கிறப்போ ஒரு விஷயத்தை எடுத்து காட்டுவாருங்க. இங்கே பாருங்க, இது கலைஞர் இருக்கார்ல, அவரோட படத்திறப்பு விழா நடக்கும்போது இங்கே இந்த மாமன்றத்தில் முதல்ல தேசிய கீதம், அதுக்கப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து, இறுதியில் தேசிய கீதம் பாடப்பட்டுச்சு. நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து, அதுக்கப்புறம் தேசிய கீதம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் எண்டா தேசிய கீதம். இது ஆளுநர் கேட்டுக்கொண்டதுங்க, இதை நாங்கள் பண்ணியிருக்கோம். அது மாதிரி ஆளுநரோட நிகழ்ச்சியில் நீங்கள் பதவி ஏற்றுக்கிட்டீங்கல்ல, அப்பம்போது முதல்ல என்ன பாடினாங்கன்னா வந்தே மாதரம் அப்போ கிடையாது, தேசிய கீதம் தமிழ் தாய் வாழ்த்து பாடினாங்க. இப்போ நாங்கள் அதையும் கரெக்ஷன் பண்ணி இந்த மண்ணில் முதல்ல ஒலிக்கும் போது அது தமிழ் தாய் வாழ்த்தா தான் இருக்கணும், அதுக்கப்புறம் தேசிய கீதம் உங்க பாடுறது பாடாது உங்களோட விருப்பம். ஸோ மாநிலத்தோட மிக முக்கியமான விஷயங்கள் அத்தனையுமே முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து, இறுதியில் தேசிய கீதம். ஆனால் ஜனாதிபதி ஆளுநர் பங்கேற்கிற நிகழ்வில் முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து, அதுக்கப்புறம் தேசிய கீதம், மறுபடியும் தேசிய கீதம் கடைசியா எண்டில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். அதை அங்கேயும் செய்யணுங்கிற அந்த கோரிக்கை நாங்கள் வச்சுட்டு வந்திருக்கோம். ஏன்னா நாங்கள் ஒன்றிய அரசோட சண்டை போடுறதே எங்களோட நோக்கம் கிடையாது. ஏன்னா இப்போ கடைசியாக ஒரு விஷயம் ரொம்ப அழகாக பட்டியலிட்டு பேசியிருப்பார் அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில். எதுக்கு நம்ம முன்னாடி அந்த நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிச்சோங்கிறது திமுகவுக்கு தெரியல. சரி, 4 வருஷமாக புறக்கணிச்சாச்சு, கடைசியாக எதுக்கு போனோங்கிறதும் தெரில. ஏன் புறக்கணிச்சிங்க, ஏன் போனீங்க, ரெண்டுக்கு நடுவில் என்ன வித்தியாசம்? டிக்டாக் கமிஷனை கலைச்சிட்டாங்க, அதனால நாங்கள் புறக்கணிச்சோன்னு சொன்னீங்க. 5 வருஷம் புறக்கணிக்க வேண்டியதானே, திடீர்னு ஏன் போனீங்க? இந்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் தான் என்னென்ன பண்ணேன், என்னென்ன பேசுறேன்னு சொல்லி பட்டியலிட்டு ரொம்ப தெளிவாக பேசியிருப்பாருங்க. அதாவது அப்போ உதயநிதி அவர்களோட மூஞ்சியை காப்பாங்க, அப்படியே ஆடி போயிட்டாருங்க மனுஷன். உண்மைக்குமே நான் அந்த மூஞ்சியை நான் பார்த்தேங்க, ஏன்னா அந்த மனுஷன் இந்த அடி அடிக்கிறான் அப்படிங்கிறப்போ இருக்கும்போது தான் அப்படியே அந்த உரையை அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. ஐயோ உரை பக்கவாக போகுதே, உரை கரெக்டாக போயிட்டு இருக்கே, லைவோட ஓடிக்கிட்டு இருக்கேன், மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, என்ன பண்ணலாங்கிறப்போ எங்களுக்கு வாய்ப்பு தரலங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு வாய்ப்பு எப்போ தருவான்னு சொல்லி சபாநாயகர் எப்போ சொன்னான்னா, சார் இப்போ அவர் பேசிக்கிட்டு இருக்காரு,
அவர் பேசி முடித்த பிறகு அவரோட பேச்சில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கோ அந்த மாற்று கருத்து அத்தனையுமே நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு நான் வாய்ப்பு தரேன், அப்போது நீங்கள் அந்த மாற்று கருத்தை எழுப்புங்க. அந்த மாற்று கருத்துக்கு முதலமைச்சர் பதில் சொல்லுவார். ஸோ இப்போ அவரை கம்ப்ளீட் பண்ண விடுங்க அவரோட உரையை அப்படின்னு சொல்லி சபாநாயகர் சொல்கிறாரு. அதெல்லாம் இல்லைங்க, நாங்கள் நடுவால் தான் பேசுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நடுவில் பேசுனீங்கன்னா நீங்கள் என்ன பேசுனீங்க, அவர் என்ன பேசுனார், எதுவுமே புரியாதுங்க. நீங்கள் பேசும்போது கூட 3 முறை தான் அமைச்சர்கள் உங்களை குறுக்கிட்டு பேசுனாங்க. அது வேணாம், அந்த 3 முறையும் அமைச்சர் பேசுறது நீங்க பேசுனது அவை குறிப்பில் இருக்கணுமா வேணாமாங்கிறதெல்லாம் உங்களோட ஒப்புதலோட தான் நாங்கள் முடிவு பண்ணுவோம். ஸோ நாங்கள் இங்கே என்ன சொல்ல வரோம், அவர் பேசி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க, அதுக்கு பதில் அவர் பேசுவார், இப்படி போவோம் அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா அவர் பக்காவாக பேசிக்கிட்டு இருக்காரு, நீங்க என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் சுற்றி இருக்கிற அத்தனை பேரையும் கண்ட்ரோல் பண்ண விடாம அவங்க பாட்டு கத்த ஆரம்பிச்சாங்க, அவங்க பாட்டு பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ தான் ராஜ்மோகன் சொன்னாப்புல, ஏங்க ஓயின்னு பேசுகிறீங்க, கொஞ்சம் மரியாதையாக பேச மாட்டீங்களா, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, குழந்தைகள் பார்த்துட்டு இருக்காங்க நிறைய பேர், ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்கன்னு கேட்கும்போது அதுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல. வழக்கமாக தன்னுடைய அரசியலை பண்ணிட்டு அங்கேருந்து வெளிநடப்பு பண்ணி கிளம்பி போயிட்டாங்க. ஏன்னா இந்த வெளிநடப்பு, இந்த சார்ந்த விஷயங்கள், அது சார்ந்த விஷயங்கள்லாம் பேசும்போது இந்த முக்கியமான அவங்க வெளிநடப்பு பண்ணோன்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசுன அவரோட டோனே மாறிச்சு. ஏன் தெரியுமா, என்ன 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 பண்ணுறீங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அப்படி என்ன நடந்து போச்சுங்கிறப்போ அப்படியே டென்ஷன் ஆகிட்டார் மனுஷன். அது வரைக்கும் அவரோட வே ஆஃப் அப்ரோச், வே ஆஃப் டோன் வேறமா இருந்துச்சு. அவங்க வெளிநடப்பு பண்ணி ஒரு அரசியல் பண்ணி ஒரு கலவரம் பண்ணோன்னா டென்ஷன் ஆகிட்டாப்புல. அப்போ தான் சொன்னார், பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னதுனால தானே கோவப்பட்டீங்க, பார்ட்டி ஃபண்டு வாங்கின உங்களை நான் கண்டிப்பாக முன்னாள் ஊழல்கள், முன்னாள் விஷயங்கள் அத்தனையுமே மறுபடியும் நோண்டுவேன் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சட்டசபையில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதிவு செஞ்சுருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் சோபா மாடல் விமர்சனமாக இருக்கட்டும், சமூக நீதி அரசுக்கான உதாரணமாக இருக்கட்டும், நாங்கள் தான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்துருக்கோம், ஏன்னா நாங்கள் ஊழல் பண்ண போகிறது இல்லைங்க, ஊழல் பண்ணுற கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்காது, ஏன்னா அது கொஞ்சம் சரியாக போகாது, ஊழல் பண்ணாத நல்ல நிர்வாகத்தை கொடுக்கணும்னு நினச்ச அரசால் மட்டும்தான் அதை சாத்தியப்படுத்த முடியும், தாவேக்கா மட்டும்தான் அதை செய்ய முடியுங்கிறத ரொம்ப தெளிவாக தன்னுடைய உரையில் குறிப்பிட்டாங்க. ஸோ ஓவரால் இப்படியே பேசிகிட்டே வந்தானுங்க. பேசிகிட்டே வந்தோன்னே எண்டா எதிர்க்கட்சி தலைவர்னு சொல்லுவார், உதயநிதின்னு சொல்ல மாட்டார். ஏன்னா இங்கேருந்து அவர் பேசின அத்தனையுமே யாருக்கான பதிலடினா அப்படி ஒரு சைகை காட்டுவார்ல, யார் இந்த சைகை காட்டா, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அவருக்கான பதிலடியை இந்நாள் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டசபையிலேருந்து கொடுத்துருக்கார். ஏன்னா உதயநிதி அவர்களை டேக்கிள் பண்ணுறதுக்கு அண்ணன் ராஜ்மோகன், ஆதவர்ஜுனா அவர்கள், ஐயா செங்கோட்டையன் அவர்கள், அருண்ராஜ் அவர்கள், இந்த ஒரு 4-5 பேருமே போதுமானது அவரை டேக்கிள் பண்ணுறதுக்கு. இங்கே இருந்துக்கிட்டு ஸ்டாலின் அவர்கள் தானே திமுகவோட தலைவர், திமுகவோட தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு தாவேக்கா தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக தன்னுடைய பதிலடியில் ரொம்ப தீர்க்கமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் என்ன அண்ணன் அமைதியாக இருக்கார், அண்ணன் வாயை திற மாட்டுறாரு, ப்ரோ வாயை திறந்து பேச சொல்லுங்க ப்ரோ, என்ன ப்ரோ நீங்கள் இப்படி அண்ணன் அப்படி உட்காந்துட்டு இருக்காரு, இவர் பேசுகிறார் ப்ரோ, அவர் பேசுகிறார் ப்ரோ, இருங்க ப்ரோ, அவர் வேற ஒரு சம்பவத்துக்கு தயாராகிட்டு இருக்காரு ப்ரோ தான் என்னோட வீடியோக்களில் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு அந்த சம்பவம் நடந்துச்சுல, அத்தனை பேரும் ஹாப்பி இல்லை. இது இல்லாமல் இன்னொன்று ஒரு மேட்ரு ஒன்று சொல்லிடுறேன். நேற்று நீ வீடியோ போடும்போது முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நீ சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நேற்று எடுத்த வீடியோவே கிடையாது, அது முன்னாடி எடுத்த வீடியோ. ஆக்சுவலாக முதலமைச்சர் விஜய் அவர்களோட பிறந்தநாளை நான் எங்கே செலிப்ரேட் பண்ணேன்னா, ரோகிணி தேட்டரில் நம்ம ஓடிஎஃப்சியோட ஃபேன்ஸ் ஒரு மீட்டப் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த மீட்டப்பில் நம்மளுடைய அரசு கொறடா கலந்துக்கிட்டாங்க, ரேவந்த் அண்ணா கலந்துக்கிட்டாங்க, எல்லாருமே கலந்துக்கிட்டு கேக் வெட்டி ஜில்லா படம் பார்த்து செலிப்ரேட் பண்ணிட்டு இன்னைக்கு வீடியோ பேசிக்கிட்டு இருக்கேன், சரிங்களா? ஸோ டோன்ட் வரி, அது முன்னாடி எடுத்த வீடியோ, அந்த வீடியோவில் நான் இன்க்ளூட் பண்ணலை. ஏன்னா பிறந்த நாள் அன்னைக்கு நான் வேற இடத்துல இருந்ததுனால வீடியோ போட முடியல. அந்த வீடியோ முன்னாடி எடுத்ததுனால அந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் வராது. பிறந்த நாள் கொண்டாடுற அந்த 12 மணி இருக்குல்ல, 12 மணி ஜில்லா படம் பார்த்து விட்டு பிறந்த நாள் கொண்டாடினேன் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே நான் மீண்டும் ஒரு முறை பதிவு செஞ்சுட்டு இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்த மிக முக்கியமான பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருப்போம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.